அனைவரும் மண்டியிட்டு நமது ஆண்டவரை ஆராதிப்போம். இது ஒரு மகிமை நேரம், உன்னத நேரம். ஆண்டவரே நம் ஒவ்வொருவரை தொடுகின்ற நேரம். மாதத்தின் முதல் நாளாகிய இன்று நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் நாம் செய்கின்ற தொழிலையும் இன்றைய நாட்களிலே நாம் சந்திக்கின்ற இந்த கொள்ளை நோயையும் ஆண்டவரிடம் படைப்போம். இயேசுவே, உம் சித்தமானால் இந்த நிலை எங்களை விட்டு அகழ்வதாக என்று இன்றைய நாளிலே ஒப்புக் கொடுத்து நாம் மத்தியோடு ஜெபிப்போம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தன்னை வணங்கி ஆண்டவரை ஆராதிப்போம். இந்த நாளிலே ஆவியானவரை உற்று நோக்கி ஜெபிப்போம். ஆராதனைக்கு மத்தியிலே வாழ்கின்ற ஒவ்வொரு இறைவா, உம்மை நாங்கள் ஸ்துதிக்கின்றோம். இந்த மாதத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகின்றோம். இந்த மாதத்திலே எங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நீ தருவீராக. கடந்த மாதம் முழுவதும் எங்களையும் எங்களது குடும்பத்தையும் எங்களது நாட்டையும் என்னுடைய மக்களையும் நீர் பாதுகாத்து வழிநடத்தியதற்காக நன்றி சொல்லுகின்றோம். இயேசுவே, இந்த நாளிலே உம்மை நாங்கள் எடுக்கின்றோம் என்ற உணர்வோடு ஆவியானவருடைய சன்னிதானத்தில் நம்மையே அர்ப்பணம் செய்வோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிர செய்து வழிகாட்டும் புது வலுவோட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் பொறிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி ஸ்துதி கூறி பணிந்தேன் என் இறைவா. உம் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்
இந்த நாளிலே யாக்கோப்பு 4:7-8 திருவசனங்களை ஆண்டவர் இயேசு இன்றைய நாளிலே நமக்கு சுட்டி காட்டுகின்றார். யாக்கோப்பு 4:7-8 கடவுளை பணிந்து வாழுங்கள், அழகியை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடிப்போகும். கடவுளை அணுகிச் செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள். இருமனத்தோரே, உங்கள் உள்ளங்களை தூய்மையாக்குங்கள். கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடிப்போகும். கடவுளை அணுகிச் செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள். இருமனத்தோரே, உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள். அமர்வுக்குரிய சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் நாளாகிய இன்று, முதல் வெள்ளிக்கிழமையாகிய இன்று ஆண்டவர் இயேசுவின் திருக்காயங்களுக்குள்ளாக நம்மையே முழுமையாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இந்த நாளில் நம்முடைய குடும்பங்களை முழுமையாக ஆண்டவர் இயேசுடைய திரு இருதயத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற நாளிலே ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அழகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடி போகும் என்று. சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள், அது உங்களிடமிருந்து ஓடி போகும். சாத்தானை எதிர்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? தேவவசனம் அருமையாக சொல்லுகின்றது. கடவுளை அணுகிச் செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். கடவுளை அணுகிச் செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். ஏனென்றால் நாம் தூயோராவதே கடவுளை திருவுளம் என்கின்ற சிந்தனையோடு முழுமையாக இந்த 1 மணி நேர ஆராதனையில் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, இன்றைய நாளிலே மீண்டுமாக எங்களுக்கு ஒரு மாதத்தை நீ கொடுக்கின்றேன். அதற்காக நன்றி சொல்லுகின்றோம். இந்த மாதத்தில் உம்முடைய திட்டம் என்ன என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் நடைபெறும். அன்பு தெய்வமே, இந்த நாளிலே உம்மை நாங்கள் எடுத்து பார்க்கின்றோம். எங்களோடு தங்கும், எங்களோடு பேசும். அன்றைய அமாவாசையர்கள் எங்களோடு தங்கும் என்று உம்மை கேட்டுக்கொண்டார்கள். நீர் அவர்களோடு தங்கி அவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, காலை நேரத்தில் இந்த மாதத்தின் முதல் நாளாகி இன்றைய நாளிலே உம்மை எடுத்து பார்க்கின்றோம். எங்களோடு தங்கும், எங்களோடு பேசும். இயேசுவே, என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. நாள் முழுதும் என்னை வழி நடத்து. இயேசுவே, என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறு
உம் திருப்பெயர் நான் பாடிடும் கீதம், உம் திரு இதயம் பேரானந்தம். உம் திருப்பெயர் நான் பாடிடும் கீதம், உம் திரு இதயம் பேரானந்தம். உம் திருவாழ்வே மக்கருளும் இறைவா இறைவா, உம் திருவாழ்வேனக்கருளும். உம் திருநிழலில் நான் குடிகொள்ள என்றும் என்னுடன் இருப்பார். இயேசுவே, என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. நான் முழுதும் என்னை வழி நடத்து. இயேசுவின் பெயருக்கு மூவுலகனைத்தும் இறையடி பணிந்து தலை வணங்கிடுமே. இயேசுவின் பெயருக்கு மூவுலகனைத்தும் இறையடி பணிந்து தலை வணங்கிடுமே. இயேசுவே, உம் பெயர் வாழ்க வாழ்க வாழ்க. இயேசுவே, உன் பெயர் வாழ்க. இயேசுவே, நீர் என் இதயத்தின் வேந்தன், என்னை தள்ளிவிடாதே. இயேசுவே, என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. நான் முழுதும் என்னை வழி நடத்து. இயேசுவே, என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. நாள் முழுதும் என்னை வழி நடத்தும். இயேசுக்குள்ளாக நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஒப்புக் கொடுப்போம். நமது நாட்டினை ஒப்புக் கொடுப்போம். நாட்டு தலைவர்களை ஒப்புக் கொடுப்போம். நாட்டு மக்களை ஒப்புக் கொடுப்போம். நாட்டு மக்கள் சந்திக்கின்ற இந்த போராட்டத்தை ஒப்புக் கொடுப்போம். நம்மை தாய் திரு அவை ஒப்புக் கொடுப்போம். திருத்தந்தையை ஒப்புக் கொடுப்போம். ஆயர்கள், குருக்கள், துறவரத்தாரை ஒப்புக் கொடுப்போம். நமது பங்கு மக்களை ஒப்புக் கொடுப்போம். பங்கில் இருக்கின்ற குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். ஒப்புக் கொடுத்து, இயேசுவே, இவற்றையெல்லாம் உம்முடைய திரு இதயத்தினுடைய
பொக்கிஷத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். ஏற்று அன்றோடு ஒப்பு கொடுப்போம். மௌனமாக இயேசு உற்று நோக்குவோம். மண்டியிட்டு இறையிறக்க திருச்செகமாலை பக்தியோடு தியானித்து நம்முடைய குடும்பங்களை முழுமையாக ஆண்டவர் இயேசுனுடைய திருக்காயங்களுக்குள்ளாகும் திரு இதயத்திற்குள்ளாகும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தை மண்ணகத்தை படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் எழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக. முது ஆட்சி வருக. முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களில் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்று இருப்பதாக. ஆமீன். இந்த முதல் 10 மணியிலே
ஆண்டவரே இயேசுனுடைய தலையில் ஏற்பட்ட தெய்வீக காயங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். முள்முடியால் ஏற்பட்ட அந்த தெய்வீக காயங்களின் வழியாக வழிந்தோடுகின்ற இரத்தம் நம் ஒவ்வொருவரையும் குணப்படுத்த வேண்டும் என்றும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் முதநேசகுமாரனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் பாடுகளையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கின்றேன். இயேசின் வேதனையிலிருந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசின் வேதனையிலிருந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசின் வேதனையிலிருந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீது இரக்கமாயிரும். இயேசின் வேதனையிலிருந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசின் வேதனையிலிருந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசின் வேதனையிலிருந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசின் வேதனையிலிருந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசின் வேதனையிலிருந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசின் வேதனையிலிருந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசின் வேதனையிலிருந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவா, பரிசுத்த இல்லாமல் அவரை, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவா, பரிசுத்த இல்லாமல் அவரை, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவா, பரிசுத்த இல்லாமல் அவரை, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரண்டாவது 10 மணியில் ஆண்டவர் இயேசுவின் தெய்வீக கரங்களில் ஏற்பட்ட காயங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே நம்முடைய கரங்களை தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்றும், நம்முடைய கரங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றும், நாம் யாரெல்லாம் சந்திக்கின்றோமோ நம்முடைய கரங்கள் வழியாக ஆசீர்வாதம் அவர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்றும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் முதநேசகுமாரனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசின் வேதனையிலிருந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசின் வேதனையிலிருந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசின் வேதனையிலிருந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசின் வேதனையிலிருந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசின் வேதனையிலிருந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசின் வேதனையிலிருந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசின் வேதனையிலிருந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசின் வேதனையிலிருந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசின் வேதனையிலிருந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசின் வேதனையிலிருந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவா, பரிசுத்த இல்லாமல் அவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவா, பரிசுத்த இல்லாமல் அவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவா, பரிசுத்த இல்லாமல் அவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மூன்றாவது 10 மணியில் ஆண்டவர் இயேசுவின் தெய்வீக பாதங்களில் ஏற்பட்ட காயங்களை ஒப்புக் கொடுப்போம். அதன் வழியாக வழிந்தோடுகின்ற இரத்தம் நம்மளுடைய பாதங்களை தொட்டு நம்மை நல்வழியில் வழிநடத்த வேண்டும் என்றும், இந்த உலகத்தை ஆண்டவர் தாமே நல்வழியில் பாதுகாத்து வழிநடக்க நல்ல அருளாசிர் கொடுக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் நேசகுமாரனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும்
அகில உலகின் பாவங்களுக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசு மெதறிந்த பாடல் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு மெதறிந்த பாடல் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு மெதறிந்த பாடல் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு மெதறிந்த பாடல் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு மெதறிந்த பாடல் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு மெதறிந்த பாடல் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு மெதறிந்த பாடல் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு மெதறிந்த பாடல் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு மெதறிந்த பாடல் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு மெதறிந்த பாடல் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவா, பரிசுத்த எல்லாம் வல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவா, பரிசுத்த எல்லாம் வல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவா, பரிசுத்த எல்லாம் வல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 4வது 10 மணியில் ஆண்டவர் இயேசுவுடைய திருவிழாவில் ஏற்பட்ட தெய்வீக ஆயத்தை ஒப்புக் கொடுப்போம். திருவிழாவிலிருந்து வழிந்தொடுகின்ற இரத்தம் நமக்கு மீட்பை தருவதாக. திருவிழாவிலிருந்து வழிந்தொடுகின்ற இரத்தம் உலக மக்கள் சந்திக்கின்ற இந்த கொடிய நோயை குணப்படுத்துவதாக. கொடிய நோயிலிருந்து மக்களை பாதுகாத்து தெய்வீக பிரசனத்தில் கொண்டு வந்து சேர்க்க இந்த 10 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உனது நேசகுமாரனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும்
உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே துன்பமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே துன்பமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே துன்பமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவா, பரிசுத்த இல்லாமல் அல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவா, பரிசுத்த இல்லாமல் அல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவா, பரிசுத்த இல்லாமல் அல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 5வது 10 மணியில் ஆண்டவரே இயேசுவின் உடல் முழுவதும் ஏற்பட்ட தெய்வ காயங்களை ஒப்புக்கொடும். சிலுவை பாரம் சுமந்ததனால் தோல் மீது ஏற்பட்ட காயங்கள், கசையடியால் உடல் முழுவதும் ஏற்பட்ட வேதனை நிறைந்த காயங்கள், சிலுவை பாரம் தாங்க முடியாமல் கீழே விழுந்த நாள், விழுந்தாளிலும் விழங்கைகளிலும் ஏற்பட்ட காயங்கள், இவைகளெல்லாம் ஒப்புக்கொடும். இதிலிருந்து வழிந்தொடுகின்ற ரத்தம் இந்த உலகம் முழுவதும் தெளிக்கப்படுவதாக என்றும், உலகம் முழுவதும் எல்லா மூலைகளிலும் தெளிக்கப்படுவதாக. ஆண்டவரே, ரத்தம் தெளிக்கப்பட்ட இடமெல்லாம் மீட்பின் சின்னமாக மாற்றப்படுவதாக என்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் முதல் நேசகுமாரனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் திருக்காயமே என்னை குணமாக்கும். இயேசுவின் திரு ரத்தமே என்னை புனிதமாக்கும். இயேசுவின் திருக்காயமே என்னை குணமாக்கும். இயேசுவின் திரு ரத்தமே என்னை புனிதமாக்கும். இயேசுவின் திருக்காயமே என்னை குணமாக்கும். இயேசுவின் திரு ரத்தமே என்னை புனிதமாக்கும். இயேசுவின் திருக்காயமே என்னை குணமாக்கும். இயேசுவின் திரு ரத்தமே என்னை புனிதமாக்கும். இயேசுவின் திருக்காயமே என்னை குணமாக்கும். இயேசுவின் திரு ரத்தமே என்னை புனிதமாக்கும். இயேசுவின் திருக்காயமே என்னை குணமாக்கும். இயேசுவின் திரு ரத்தமே என்னை புனிதமாக்கும். இயேசுவின் திருக்காயமே என்னை குணமாக்கும். இயேசுவின் திரு ரத்தமே என்னை புனிதமாக்கும்.
இயேசுவின் திருக்காயமே என்னை குணமாக்கும். இயேசுவின் திரு ரத்தமே என்னை புனிதமாக்கும். இயேசுவின் திருக்காயமே என்னை குணமாக்கும். இயேசுவின் திரு ரத்தமே என்னை புனிதமாக்கும். இயேசுவின் திருக்காயமே என்னை குணமாக்கும். இயேசுவின் திரு ரத்தமே என்னை புனிதமாக்கும். இயேசுவின் திருக்காயமே என்னை குணமாக்கும். இயேசுவின் திரு ரத்தமே என்னை புனிதமாக்கும். பரிசுத்த இறைவா, பரிசுத்த இல்லாமல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவா, பரிசுத்த இல்லாமல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவா, பரிசுத்த இல்லாமல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் நம்புகின்றோம், உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அன்னை கடந்து உமது அன்பில் நம்பிக்கை வைக்கும். உமது மகிழ்ச்சிக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெய்வீக வரத்தினை தாரும். இயேசுவே, அன்பு இயேசுவே, இதோ எல்லையற்ற அன்பினால் எல்லா பாவிகளையும் மன்னித்து நீதியின் வழியில் எங்களை நடத்தி செல்லும். உலகம் சந்திக்கின்ற இந்த கொடிய நோயிலாய் மக்களை விடுதலை கொடுக்கவும், இந்த கொடிய நோயாகிய சாத்தானை தீமையின் கொடுமையில் நின்று பாதுகாத்திரலும். தீமை செய்த அனைவரையும் மீட்டரலும். ஆண்டவர், உம்முடைய இரக்கம் என்றும் எங்கள் மீது இருப்பதாக. இரக்கமுள்ள இயேசுவே, உன் சிலுவை பாரத்தால் அதிகரித்த திருக்காயங்களின் கொடிய வேதனைகளை பார்த்து எங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் குடும்பங்களில் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உடைய எதிர்காலத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். கடந்த காலம் முழுவதும் நீர் எங்கள் குடும்பங்கள் மீது தெய்வீக ஆசீர்வாதம் பொழிந்தது போன்று இந்த காலங்களில் உன் தெய்வீக பிரசனம் என்று இருப்பதாக இந்த நாளிலே எங்கள் குடும்பங்களிலும் இந்த பங்கிலும் உலகத்திலும் மரணமடைந்த எல்லோரையும் நீர் மீட்டரலும். விண்ணக பேரின்பத்தை அவர்களுக்கு தந்திரலும். இந்த கொரோனா வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த எல்லா ஆன்மாக்களையும் உன்னக பேரின்பத்தை தர வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். இயேசுவை எழுந்தருளி வாரும். இயேசுவை எங்கள் மீது உமது தெய்வீக பிரசன்னத்தை தாரும். இயேசுவை எங்களை வழிநடத்துவீராக. உமது தெய்வீக ஆராதனையில் எங்களை முழுமையாக வழிநடத்த உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இது ஒரு ஆசீர்வாத நேரம், இது ஒரு கிருபை நேரம். இந்த வல்ல கிருபை நேரத்தில் மீண்டுமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அந்த தேவ செய்தியை முழுமையாக உள்வாங்கி இன்றைய நாளிலே நாம் பயணிப்போம். இன்றைய நாளிலே மீண்டுமாக ஆண்டவர் யாக்கோப்பு 4:7-8 திருவசனங்களை நமக்கு எடுத்துச் சொல்கின்றார். கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடிப்போகும் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, மாதத்தின் முதல் நாளாகி இன்று ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த இறைவார்த்தை, அழகையை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும்,
அழகை பல நேரங்களில் நம்மை விட பலமுடையவனாக வரலாம். ஆனால் இறை வார்த்தையினால் எல்லா அழகையினுடைய சூழ்ச்சிகளையும் நாம் வென்றுவிடலாம், சாத்தானை வென்றுவிடலாம் என்பதை அவர் நமக்கு அருமையாக சொல்லுகின்றார். ஆகவே அந்த சாத்தானை வெல்லுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கடவுளை அணுகிச் செல்லுங்கள் என்று சொல்லுகிறேன். இயேசுவை அணுகிச் செல்லுங்கள் என்று சொல்லுகிறேன். இயேசுவை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். இயேசுவை நான் பற்றி கொள்ளுகின்றேன். அவ்வாறு இயேசுவை நாம் பற்றி கொள்ளும் பொழுது அவர் நம்மை அணுக வருவார் என்று சொல்லுகிறேன். கடவுளை அணுகிச் செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார் என்று சொல்லுகிறேன். ஆகவே நாம் நம்முடைய வாழ்விலே அவரை அணுகிச் செல்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஆகவே நம்மிடம் இருக்கின்ற எல்லா பராக்குகள் சிந்தனைகளை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவரை அணுகிச் செல்வர்களாக இருக்க வேண்டும். இதோ இன்றைய நாளிலே இந்த உலகமே சந்திக்கின்ற இந்த கொடிய நோயிலிருந்து தப்பித்துக் கொள்ள நாம் அனைவரும் வீடுகளிலே இருந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு நேரம் ஆண்டவரை நான் அணுகிச் செல்லுகின்றேன், எவ்வளவு நேரம் அவருக்காக நான் செலவு செய்கின்றேன், அவருடைய வார்த்தைகளை வாசிப்பதில் எந்த அளவிற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கின்றேன் என்று சிந்திக்கின்ற மக்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் தாமே நம்மை முழுமையாக ஆசீர்வதிப்பார். ஆகவே அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யாக்கோப்பு 5:15 இறைவசனத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். நம்பிக்கையோடு இறைவனை வேண்டும்பொழுது நோயுற்றவர் குணமாவார், ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார், அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார் என்று சொல்லுகின்றது. ஆகவே நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கும் பொழுது, நம்பிக்கையோடு ஆண்டவரை நாடி செல்லும் பொழுது அவர் நமக்கு எல்லா அருளாசிரும் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரை நாம் உற்று நோக்கி நம்முடைய ஆராதனையும் மகிமையும் அவருக்கு நாம் செலுத்துவோம். புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உம்மருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பார், கண்ணயர காத்திருக்கும் நல்லன்னையாய் அருகிருப்பார். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பார், கண்ணயர காத்திருக்கும் நல்லன்னையாய் அருகிருப்பார். அன்பு எனும் அமுதத்தினை நான் அருந்திட எனக்களிப்பார், உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அணைத்திருப்பார், நீ என்றும் அணைத்திருப்பார். புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னரு
பல்லுயிரை படைத்திருப்பாய், நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? பல்லுயிரை படைத்திருப்பாய், நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? அன்பினுக்கு அடைக்கும் தாழ்வொன்று இல்லை என்றுணர்ந்தே, உன் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன், நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். உம் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா, என் வாழ்வின் செல்வமையா. இயேசுவுடைய திரு இருதயத்திற்குள்ளாக நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். அவருடைய திரு இதயத்திலிருந்து வழிந்தோடிய தண்ணீரும் இரத்தம் என என்றும் அவருடைய தெய்வீக பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கின்றது என்ற உணர்வோடு ஒப்புக் கொடுப்போம். அவருடைய குத்தி திறக்கப்பட்ட இதயமானது என்று நமக்காக இருக்கின்றது. நாம் எதெல்லாம் அவருடைய தெய்வீக இதயத்தில் வைக்கின்றோமோ அது நமக்காக பாதுகாக்கப்படுகின்றது. அது பல மடங்காக அந்த நற்கிரிகைகள் வளர்க்கப்பட்டு ஆண்டவர் நமக்கே கொடுப்பவராக இருக்கின்றார். ஆகவே இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எங்கள் மீது 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 இரக்கமாயிரும். இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு.
எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. அனைவரும் மண்டியிட்டு ஆண்டவருடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை பக்தியோடு பெற்றுச் சொல்வோம். மாண்புயர்வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திரு உடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைவருடை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்கு சகோதர சகோதரிகளே, இன்று திரு அவையானது தொழிலாளர் புனித யோசேப்பினுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. புனித யோசேப்பு தொழிலாளருடைய பாதுகாவலராக திகழ்கின்றார். தன்னுடைய வாழ்விலே அமைதியிலும் ஆற்றலிலும் தெய்வீகத்தில் ஆண்டவர் இயேசு வழிநடத்தினார், திருக்குடும்பத்தை வழிநடத்தினார் என்பதை நாம் நினைவு கூறுகின்றோம். இன்றைய நாளிலே நாம் செய்கின்ற எல்லா தொழிலையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். புனித யோசேப்பு நாம் செய்கின்ற தொழிலையும் நினைக்கின்ற காரியங்களையும் ஆசீர்வாதங்களால் நிரப்ப வேண்டுமாய் இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சிறப்பாக இன்றைய திருப்பலியானது நமது பங்கில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களுடைய கருத்துக்கள் நிறைவேற ஒப்பு கொடுக்கின்றது. இன்றைய நாளிலே யாரெல்லாம் சிறப்பு கருத்துக்கள் கொடுத்திருக்கின்றார்களோ அவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். அதோடு உலகத்தை ஆட்டி படைக்கின்ற கொரோனா வைரஸ் நோயின் தாக்கத்தை ஆண்டவர் தணிக்க வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் பூரணமாக குணமாக்க வேண்டும் என்றும், இறந்த ஆன்மாக்களுக்கு நித்திய சாந்தி தர வேண்டும் என்றும் திருப்பலியிலே ஜெபிப்போம். தூய மறைநிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளமுடைந்தவர்களை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரம். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம். எங்களுக்காக தந்தையின் வலப்பக்க வீட்டிலிருந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரம். எல்லாமலை இறைவனை மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, அனைத்தையும் உருவாக்கியவரே, மனிதர் உழைக்க வேண்டும் என்னும் நெறிமுறையை வகுத்துள்ளீர். அதனால் புனித யோசேப்பின் எடுத்துக்காட்டாலும் பாதுகாவலாலும் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றும். நீர் வாக்களித்த பரிசை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 14-15 மற்றும் 17, 23-24 முடிய. சகோதர சகோதரிகளே, அனைத்திற்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி உள்ளவர்களாயிருங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையா கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல, ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாற செய்யுங்கள். அதற்கு கைமாறாக ஆண்டவர் உங்களுக்கு உரிமை பேறு அருள்வார் என்பது தெரியும் அல்லவா? நீங்கள் உங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவுக்காகவே வேலை செய்யுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே,
நாங்கள் செய்யவற்றில் வெற்றி அருளும். நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். மலைகள் தோன்றும் முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. பல்லவி. மனிதரை போல்வதற்கு திரும்பிவிட செய்கின்றீர். மானிடரே மீண்டும் உறுதியாயிருங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. பல்லவி. ஆண்டவரே நாங்கள் செய்யவற்றில் வெற்றி அருளும். எங்கள் வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும். அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே திருப்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலை? உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். பல்லவி. ஆண்டவரே நாங்கள் செய்யவற்றில் வெற்றி அருளும். காலை தோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்வோம். உம் அடியார் மீதே உம் செயலும் அவர் தம் மைந்தர் மீதே உமது மாட்சியை விளங்கச் செய்யும். பல்லவி. ஆண்டவரே நாங்கள் செய்யவற்றில் வெற்றி அருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் போற்றி போற்றி. நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கிறார். இறைவனை நம் மீட்பு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறைவசனங்கள் 54 முதல் 58 முடியும். அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சனுடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோப்பு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவை எல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுவார். ஆண்டவரே, எனது
என்னுடையது உங்களுடையதுமான இவ்வலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் நமது திருவாவியாரின் நன்மைக்காகவும் இரக்கம் அனைத்துக்கும் ஊற்றாகிய இறைவா, உனது யோசேப்பின் நிறைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் நமது மாண்புக்காக கொண்டு வரும் எங்கள் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு உம்மை மன்றாடுவோருக்கு இக்காணிக்கைகள் பாதுகாவலாயிருக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பேண்டோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் தக்க புகழரை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளர்களாகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளி தூய ஆவி நேரிட்டதால் அந்த அன்னை கருதறிந்த உம்முடைய ஒரே திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் இறங்கி புகழ்ந்து சொல்லதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகம் மன்னனும் புதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகையுடைய ஆவியை பொழுந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உலகம் கணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சிலர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சிடலுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை
வாழ்தரும் அப்பத்தையும் மீன்படைக்கு கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உன் திருமுனின் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்முடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையில் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, மது பெயர் பேர் என கொண்ட பிறகு மது ஆட்சி வருக. மது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாலும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவே மன்றாடுகின்றோம். முத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாகும். நாங்கள் எதிர்நோக்க இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செம்மறியே, எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செம்மறியே, எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியளித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் ஒன்றாய் கலந்து இதை உட்கொண்டு நமக்கு நிலைவாக அளிப்பதாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி திருப்புக்கு தண்டனைக்குள்ளாக்காமல் உமது பரிவரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகும் நலமலைக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறித உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுனை காத்து நிலைவ வழிப்பதாக. ஆமென்.
ஆண்டவரே, நீயே விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித யோசேப்பினுடைய எடுத்துக்காட்டின் வழியாக உமது அன்பின் சான்றுகளை எங்களில் பதித்து முடிவில்லா அமைதியின் பயனை இடைவிடாது பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. திருத்தந்தையினுடைய கருத்துக்கள் நிறைவேறும், நம்முடைய தேவைகள் நிறைவேறும். இன்றைய நாளில் நாம் சந்திக்கின்ற இந்த கொடிய நோய் நம்மை விட்டாகணும். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயது என போற்ற பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோம் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாத
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. பெண் வேளையிலும் வெண்ணைக்களும் தந்தைக்கும் மகனுக்கும் தீயாவியாருக்கும் ஆட்சி உண்டாக. தொடக்கத்தில் இருந்தது போல் எப்பொழுதும் நின்றிருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா புகழும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அல்லேலூயா. புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே